எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி, என்னுடைய குருநாதரையும் வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. அதுதான் சுக்கிரன் வக்ரம். பொதுவாக சுக்கிர கிரகங்கள்லாம் பயிற்சி அடைகிறது நம்ம பெருசாக கவனிக்கவே மாட்டோம். காரணம் என்னென்னா, அதெல்லாம் மாத கிரகங்கள். ஒரு 45 நாளைக்கு ஒரு வாட்டி, 40 நாளைக்கு ஒரு வாட்டியும் முன்ன பின்ன அவங்க மட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதில் இந்த முறை சுக்கிர பகவான் கடகராசியிலே, இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசியிலே வக்ரகதி அடைந்து நிற்கிறார். அதே போல் ஆகஸ்ட் மாதம் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு. ராகு கேது ஆல்மோஸ்ட் வக்ரம். 4 பெரிய கிரகங்கள் வக்ரம். 4 பெரிய கிரகங்கள் வக்ரம். அதில் மீதி 4 மாத கிரகங்கள், ஒரே ஒரு குரு பகவான். இப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது? நாம் இந்த ஜூலை மாதம் பார்த்தோம், செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சிம்மத்திலே அமைந்திருந்தார்கள். அதனால் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்தது. 12 ராசி அன்பர்களுக்குமே கூட நிறைய அரசியல் கழகங்கள், அரசியல் மாற்றங்கள், அரசியல் பரபரப்புகள், முக்கியமான தலைவர்களுக்கான பிரச்சனைகள், அது ஆபத்தாக இருந்தாலும் அவங்க அதை ஃபேவரபுளாக மாற்றிக்கிட்டாங்க, அல்லது அவங்க அதை கொஞ்சம் சமாளித்தாங்க. எதையும் மாற்றி செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவங்கள்ட்ட இருந்தது. அதெல்லாம் ஓகே. ஆனால் கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் அது அந்த வேலையை செய்யும். அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும், என்ன அதிகாரங்கள் இருந்தாலும், கிரகம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத கடந்த மாதங்களில் நாம் பார்த்தோம். அதுதான் அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறத நான் உலக மக்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன். அப்போ அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையினாலே நிறைய விபத்துகள் நடந்தது. 12 ராசி அன்பர்களுக்குமே கூட எக்கச்சக்கமான பாதிப்புகள், குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புகள், அதே போல் விபத்துக்கள்னால் அடிபடுறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, அல்லது அது மட்டும் விபத்துக்கள் இல்லை, சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு கால சூழ்நிலைகள் மாறுவது. ஒரு ஜாதகம் விபத்து ஜாதகம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஜாதகர் எப்போ பார்த்தாலும் அடிபட்டுனே இருப்பார்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையில் அடிபட்டு கொண்டு இருப்பார். திடீர்னு அவருக்கு அனுபவ பாடங்கள் நடந்து கொண்டே இருக்கும். புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஏற்படும். பணம் கொடுத்து ஏமாறலாம், திடீர்னு பணம் வரலாம், கொடுத்த பணம் நல்லபடியாக சேரலாம், மனிதர்களை பற்றி அவங்க புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கலாம், நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம், கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறலாம். இப்படி பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸு அந்த கிரகம் காலங்கள் அவங்களுக்கு ஒற்று கொடுக்கும். அப்போ அதே போல் செவ்வாயும் சுக்கிரனும் இந்த ஜூலை மாதத்திலிருந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் 12 ராசி அன்பர்களுக்குமே, அதுவும் குறிப்பாக உங்கள் ராசிக்கெல்லாம் எக்கச்சக்கமான மாற்றங்கள். இதெல்லாம் நமக்கு ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இந்த நமக்கு நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு மிகப்பெரிய இழப்புகள், ஈடுகட்ட முடியாத இழப்புகள், அல்லது ஒரு நேம் ஸ்பாயிலிங்காக இருக்கலாம், அது ஒரு வீண்படி அவமானங்களாக இருக்கலாம், ஒரு என்கொயரியாக இருக்கலாம், ஒரு சிபிஐ ரைடு, அல்லது ஒரு ஐடி ரைடு, அல்லது கட்ட வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், சிறை தண்டனையாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகளாக இருக்கலாம். தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனாலுமே கூட அதுக்குன்னு ஒரு சிறை தண்டனை ஏற்படும். அப்புறம் நீங்கள் அது நல்லதுன்னு பார்த்து உங்கள் பக்கம் நியாயம் தர்மம் இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க.
அப்போது இதுதான் விபத்துக்கள்னு இதுதான் சொல்கிறோம் நாம், திடீர் விபத்துக்கள். ஏன்னா இந்த சுக்கிரன் வக்ரகதி அடைகின்ற பொழுது அது திடீர் விபத்துக்கள் ஏற்படும். அது எந்த விபத்துக்கள் என்பது சர்ப்ரைஸ்டு ஆக்சிடென்ட்கள். திடீர்னு அந்த கால சூழ்நிலை மாறும். திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு நல்லபடியாக எழுந்து உட்காரலாம். அது பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாக வரலாம். அதெல்லாம் அவர்களுடைய நம்ம ராசி, உங்கள் ராசியுடைய அமைப்புகள், உங்கள் ஜாதக அமைப்புகள் அதை முடிவு செய்யும். அப்போ இது போல் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய எனதருமை அன்பு நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எனது அன்பர்கள் அதுலேருந்து வெளியில் வர போகிறாங்களா, அல்லது சௌரியமாக போயின்னு இருக்கு, அவங்களுக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் நாம் இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம். அப்போது சுக்கிர பகவான் மட்டும் வக்ரகதி அடைந்து கடகராசியில் இருக்க, பொதுவாக சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சுபராகவே கருதப்படுவார். ரெண்டு பேருமே நீர் ராசிக்குரியவர், குளுமையான கிரகங்கள். சுக்கிரனும் ஒரு குளுமையான கிரகம், சந்திரனும் ஒரு குளுமையான கிரகம். அப்போது எப்பயுமே சுக்கிரனும் சந்திரனும் இணைந்தால் அங்கே சுகபோகங்கள் அதிகரிக்கும், ரொம்ப சுகமான வாழ்க்கை. சுக்கிரன் சந்திரன் அது வேறு மாதிரி கூட சொல்லலாம், நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம். அது காதலாக இருக்கலாம், ஆனால் காதல் சுகமாக இருக்கலாம், ஒரு அனுபவமாக இருக்கலாம், ஒரு உல்லாசமாக இருக்கலாம், ஒரு ட்ராவலாக இருக்கலாம், பயணங்களாக இருக்கலாம், வெளியூர் போய் தங்குறதாக இருக்கலாம், ரூம் எடுத்து தங்குறது, ஒரு 10 நாள் ரூம் போட்டுக்கிறது. இதெல்லாம் சூரியன் அந்த சுக்கிரன் சந்திரனுடைய காம்பினேஷன்ஸ். சுகபோகங்களை நல்லா அனுபவிக்கிறது, சுகத்தை அனுபவிப்பது. அப்போது அந்த சுக்கிரன் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் பலவிதமான நன்மைகள் நடக்கின்றன. அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு அமையும் எனதருமை நேயர்களே. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குரு ராகு தொடர்பு, அந்த வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற குரு பகவான், வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற அந்த குரு பகவான். அப்போ என்ன ஆகும்னாக்கா, பதவி போட்டிகள், பதவியில் தேவையில்லாத பிரச்சனைகள், நண்பர்கள் எதிரிகளாக மாறுவது, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல போட்டிகள், எதிரிகள், இதெல்லாம் கூட அங்கே அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பார்ந்த மிதுனராசி என்பர்களே, அப்போ மிதுனராசி என்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் என்னதான் அந்த சுக்கிர பகவானுடைய வக்ரம் இருந்தாலுமே கூட இது எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய மிதுனராசி என்பர்கள் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மிதுனராசி என்பர்களுக்கு நிறைய சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். வெளியில் உங்களை பற்றி தான் அதிகமாக பேசும் பொருளாக மாறியிருப்பீர்கள். உங்கள் சின்ன விஷயம் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேயோ அல்லது உங்கள் கம்பெனிலேயோ ஃபேமிலிலேயோ ஏதோ ஒரு விஷயம் எடுத்து செஞ்சுருப்பீங்க. அது எல்லாருக்கும் பப்ளிஷ் ஆகிட்டு சம்பந்தமே இல்லாமல் எல்லாரும் அதை பற்றி வசம் பாடும்படியாகவோ அல்லது தொடர்ந்து அதை பற்றி பேசும்படியாகவோ பேசும் பொருளாக மாறியிருப்பீர்கள். ஆனால் இதெல்லாம் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மட்டும் உங்களுடைய பொறுப்பாக, உங்களுடைய ரெஸ்பான்சிபிளாக உங்களுடைய ஜாபையும் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் கவனிப்பீர்களே. ஆனால் அடுத்து இதற்கு முன்பாக, இந்த விபத்து நடப்பதற்கு முன்பாக நீங்கள் எப்படி இருந்தீங்களோ சேம் பொசிஷனில் நீங்கள் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். மீண்டும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய இடத்துக்கு உங்களால் வர முடியும் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் சுக்கிர பகவான் வக்ரகதியில் இருக்கிறார்னு நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்போ 12ஆம் அதிபதி 2லே வக்ரம் பெற்றிருப்பது மிதுன ராசிக்கு அதி அற்புதமான வளர்ச்சியை தரக்கூடியது. காரணம் என்னென்னா, 12ஆம் அதிபதி 5, 12 கூடையவன். 12ஆம் அதிபதி வக்ரம் பெற்று 2வது வீட்டிலே அமர்ந்திருப்பது அதி அற்புதமான யோகம். அது ஒரு சசயோகம் போல இந்த சுக்கிர பகவான் தனஸ்தானத்திலே, அதுவும் தனக்கு ரொம்ப பிடித்தமான சந்திரனுடைய வீட்டிலே அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உச்சம் பெறக்கூடிய சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவன். அப்போது மிதுன ராசி என்பர்களே, இந்த மாதத்தில்
கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், இந்த 3 நாட்கள் ரிஷபத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. பலவிதமான மாற்றங்கள் நிகழப்போகுது. குறிப்பாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி, வீட்டை விட்டு வெளியில் போன பிள்ளைகள், பெற்றோர்கள், இவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதுனராசி அன்பர்களே. அதே போல் தேவையில்லாத வம்பு வழக்குகள், சிறை தண்டனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் தொடர்ந்து சிறை தண்டனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி. பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. வம்பு வழக்குகள் இருக்குது, சொத்து பிரச்சனைகள் இருக்குது, அண்ணன் தம்பிங்க பிரச்சனை இருக்குது, அக்கா தங்கிகள் பிரச்சனை இருக்குது, அல்லது சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி குடும்ப உறவுகளே எதிரிகளாக மாறிடுறாங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதில் ட்ரபுள் இருக்குது. அல்லது நாங்கள் ஒரு பெரிய குரூப் சாமி, எங்களுடைய பெரிய குரூப், எங்கள் நிறைய பிஸ்னஸ் இருக்குது, எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பிஸ்னஸ் பண்ணுறோம். பட் இல்லை, இந்த மாதிரி இடத்துல நாங்கள் அதை ஏமாந்துட்டோம், எங்களை ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி கூட இருந்தே அவங்க எங்களை அகைன்ஸ்டாக பண்ணிட்டாங்க. நிறைய இப்போ கேஸ் போட்டிருக்கோம். அந்த கேஸ் வம்பு வழக்குகளிலே ஜெயிக்க வேண்டுமா? மிதுன ராசி என்பர்களே, அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தருகிறது. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய எதிரிகள் எவ்வளவு பலசாலியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அன்னை வாராகி இருக்கிறாள், கவலையே படாதீங்க. இவ்வளோ எனக்கு இன்னும் அதே போல் நிறைய மிதுன ராசி என்பர்கள் பணங்காசை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. எனக்கு 1 கோடி ரூபாய் வரணும், 5 கோடி ரூபாய் வரணும், 50 லட்ச ரூபா வரணும், 10 லட்ச ரூபா வரணும், வாங்கிட்டாங்க சாமி, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இன்னால தான் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நான் கணக்கு கொடுத்ததுக்கு ப்ரூஃப் இருக்குது, இந்த மாதிரியாக நான் ப்ரூஃப் இருக்குது என்கிட்ட, நான் ரெக்கார்டு வச்சுருக்கேன், ஆடியோ ரெக்கார்டு வச்சுருக்கேன், வீடியோ ரெக்கார்டு வச்சுருக்கேன். அப்போது வராத பணங்காசுகள் கூட உங்களுக்கு வந்து சேரும். அதெல்லாம் வரத்துக்கான வழிமுறைகள் உண்டு. எனக்கு இவ்வளோ பணங்காசு வரணும் சாமி, கண்டிப்பாக வரும், கவலையப்படாதீங்க. அதே போல் உங்களுடைய முதலீடுகள் போனோமா, அதுக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல முறையில் ஏற்படும். ரியல் எஸ்டேட்டில் போடலாமா, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் போடலாமா, இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். வேலை வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நல்ல ப்ரமோஷன்ஸ்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உள்நாடு வெளிநாடு ப்ரமோஷன்ஸ் சேரும். குடும்ப கஷ்டங்கள் விலகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் விலகும். ஸோ எப்படி பார்த்தாலும் மிதுனராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அதே அற்புதமான மாதமாக, வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.